அதாவது மழைநீர் வடிகால் பணிகள் சொல்லி 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லி திமுக பிரச்சாரம் மிகப்பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு தேதிக்கு தாவேக்கா வரைக்குமே 4000 கோடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய அவங்க ஏரியாவில் நடக்கிற அந்த மழை பிரச்சனையெல்லாம் போட்டு உதயநிதி அவர்களை கேள்வி கேட்குறாங்க. இது என்னதான் சார் பிரச்சனை? அது கவனிச்சிங்களா அந்த இது நீங்கள்? 4000 கோடின்றது 2022 இவங்க திருப்புகழ் கமிட்டி வச்சு பண்ணாங்க. 75%, 100% நாங்கள் 23 கேள்வி வந்தப்போ அதையும் இதை விட வேறு என்ன செய்ய முடியும்னு கே. பாலகிருஷ்ணன் அவர் கொண்டு பேச வச்சாங்க. அப்போல்லாம் குறைவாக இருந்த இந்த கேள்விகள் அது 2023 பல்லுழிச்சிச்சு. 2024 பெரிய மழை இல்லை, அதில் ஓரளவுக்கு அப்படி சமாளிச்சாங்க. 25 பருவமழை ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் என்னன்னா விநாச காலம்னு வாங்கல, அந்த மாதிரி ஆட்சி முடிகிற நேரத்தில் எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று, இவர்கள் தேவையில்லாமல் விஜயை போட்டு ஓவராக அடித்த உடனே வாரியர்ஸ் எல்லாம் அப்படி திரும்பிட்டான். தேன்கூட்டில் கல் அடிச்சா நீங்க அவன் எது பண்ணாலும் அட்ரா, வாடனாலும் அட்ரான்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா அடி கூட்டகிற எல்லாருக்குமே உழுது அடி. வாரியர்ஸ் உடைய பவர் இது கொள்கை கூட்டம் மாதிரி. இதுக்கு என்ன மாசம் துட்டா கொடுக்குறாரு? ஒன்றும் கிடையாது. ஆனா தலைவன் மேல கொண்ட அபிமானம். தலைவனே அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன் பாரு, கையாவது விட்ட கதை, தலைவா நீ கம்னு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இறங்கிட்டாங்க. அப்போ இந்த கூட்டம் என்னன்னா இது 200 300 வாங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதுல போலி ஃபேக் ஐடி ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறது. இந்த மாதிரி இது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியும்? நீ 1 எடுத்தா அவன் 3 எடுக்கிறான். நீ இன்னைக்கு வீடியோ எடுத்தனா அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறான். எடுத்து போட்டு அவன் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறான். அஜித் கூட ரஜினி கூட எல்லாம் சண்டை போட்டு நல்லா இந்த விஷயத்துல அவனுக்கு பிராக்டிஸ், பயங்கர பிராக்டிஸ். அடி நாக விட்டு தான் விழுது. அப்படி காமிச்சு இப்படி விடுறான், கீழே இருந்து ஒன்று விடுறான், அப்டமன்ல ஒன்று விடுறான், எங்க அடிக்கிறான்னு தெரில, அடி மானாவாரியா விழுது. இதோட சேர்ந்து ஏடிஎம்கே வேற தலைவா கொஞ்சம் நவரு நான் ஒன்று விட்டுக்கிறேன்னு விடுறாங்க. அந்த ஏடிஎம்கே கொஞ்சம் வீரியமாயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப இந்த 2 சைட்லயும் அடி விழுந்தோன்னே இவங்களால சமாளிக்க முடியல.